இந்த ஏசவை பத்தி பாட்டு பிடிப்பார்ல ஒரு அண்ணன், அவர் பேரு ஜானோன்னு சொல்லுதாங்க, எனக்கு தெரியல. அந்த அண்ணன் நல்லா பாட்டு படிப்பாரு. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பச்சை பிள்ளைய போய் தப்பானதுல பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இருக்க போய் தான் ஏசப்பா பேரை கெடுக்கிய, சத்தியமா கெடுக்கிய. ஏற்கனவே இங்க ஒரு ஆளு நித்யானந்தா இருந்தாரு, ஒரு நித்யானந்தா. அவர் இங்க என்னென்ன வேலைலாம் பார்க்கணுமோ பார்த்துட்டு நாடு கடந்து போனாரு. அங்க போய் என்ன பண்ணுதாரோ தெரியல. நித்யானந்தா அவர் வீடெல்லாம் வந்தது. அதே மாதிரி இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் பச்சை பிள்ளைய பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணே இது நல்லதானே? என்ன பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சுக்கணும்னு நினைக்கலா? ஒரு நாள் ஆண்டவர் பாவ மன்னிப்பு தரவே மாட்டாரு. தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனை உண்டு. என்னைக்கா இருந்தாலும் நீங்க எத்தனை சாமியை கும்பிட்டாலும் சரி, எத்தனை ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை ஆட்டி எத்தனை கடவுளை கும்பிட்டு உளுந்து கும்பிட்டாலும் நீ செஞ்ச பாவம் ஒன்னவான் தலையில தான் விடியும். பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதுகிட்ட போய் கொடுமை. இதை எங்க போய் யார்கிட்ட சொல்லி ஆளுன்னு தெரியல. நீ பேசின வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். ஆமா, இப்படி இருந்திருக்கீல எல்லாரும். என்னத்த சொல்ல? கொஞ்சம் ஒரு நல்லது கெட்டது சொல்லுதவங்க, ஒரு சாமியை பத்தி பேசுறவங்க ஒழுக்கமா இருந்து படிங்க. உங்க ஒழுக்கத்தை இருந்துதான் அடுத்தவங்க பாடம் கத்துக்கணும். நீயே ஒழுக்கம் கட்டத்தனமா பேச வேண்டியது, ஒழுக்கம் கட்டத்தனமா நடந்துக்க வேண்டியது, ஒழுக்கம் கட்டத்தனமா எல்லா செயலையும் பண்ண வேண்டியது. பண்ணிட்டு நீ யோக்கிய மாதிரி மைக்க பிடிச்சி பேசுறா, நீங்களும் யோக்கியனா ஆயிருவீங்களா? இந்த மாதிரி பண்ணுதவங்களை ஃபுல்லா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இவங்க இந்த மாதிரி நடு ரோட்ல விட்டு பொம்பளையில விட்டே செருப்பு கலத்தி அடிக்கணும். இப்படி அடிச்சாதான் மறுபடியும் மத்தவே இந்த மாதிரி தப்பு பண்ண. அது சாமியை பேரை வச்சுக்கிட்டு நடிக்கணும் பாரு. இவனோட தான் விடவே கூடாது, இவனோட விடவே கூடாது. இவனோட ஒரு வழி பண்ணணும். அப்பதான் இது கண்ட்ரோல் நிக்கும். அல்லனா இது நிக்கவே நிக்காது. புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. என்னென்ன வேலை பாருங்க, பச்சை பிள்ளைய பச்சை மண்ண. அது பர்சனலா இருக்கு. ஐயோ பர்சனலா பேசினாலும் அவளுக்கு இருக்க மட்டும் தெரியுமா? அவிலும் வெளியே அப்படியே வெளியே சொல்ல முடியாத, இனியும் சொல்லக்கூடாதான். பச்சை பிள்ளைய நீ பண்ணினதை சொல்லக்கூடாது. இப்படிதான் உங்க நல்ல என் வாயில எனக்கு வந்துட்டு போகுது. வெட்டிடணுங்க, வெட்டிடணும். அப்பதான் அடுத்து சாமியாரா போதக பண்ணுதாங்கல்ல, அது எந்த சாமியாராலும் இருக்கட்டும், எல்லா சாமியும் இந்த சாமியை பத்தி சொல்றாங்களா அவங்கள கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் அவங்களுக்கு மைக்க கையில கொடுத்து பேச சொல்லணும். என்ன ஆட்டம் காட்டுதானுங்க அப்பா.